வணக்கம் நண்பர்களே. இந்த தலைப்பில் இருக்கும் வார்த்தைகளை கொண்டு எந்த ஒரு மதத்தையும் நான் இழிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. பாவ மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அதை குறித்து நான் வேறு பேசுகிறேன். அதை இழிவுபடுத்துவது நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த செங்கோட்டையன் என்ற பழைய மூத்த அமைச்சர், பழைய அமைச்சர்னா சொல்லணும், மூத்த அமைச்சருக்கும் பழைய அமைச்சருக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிமுகவினுடைய 1971 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எம்ஜிஆரோடு பயணம் செய்து கொண்டே வந்தவர். ஜெயலலிதா வரைக்கும் பயணம் பண்ணியிருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம், பாராளுமன்றம், சட்டமன்றம் என்ற அனுபவம் உள்ளவர். அவர் ஏன் இந்த தன்னுடைய கட்சியில் இருந்த முக்கியமான தலைவரை சிறைக்கு அனுப்பிய அல்லது பல வழிகளில் அவமானப்படுத்திய நபர்கள், சிறைக்கு அனுப்பிய நபர்கள், இவர்களோடு சேர்ந்து ஒன்றிணைந்து ஒரு வெற்றியை பெறுவோம் என்று அவர் எப்படி ஒரு மூத்த அமைச்சராக இருந்து நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவராக இருந்து இப்படி ஒரு முடிவெடுத்தார்னு தெரியல. இவரால் பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சிலர். ஏன்னா இவங்க தான் முக்கியமான 3 பேர். அதை உடைச்சி சிதைச்சு கண்டபடி கொண்டு போய் போட்டு, சரி, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இடையில் எதுவும் விரோதம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. சசிகலாவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் விரோதம் இருந்தது. இப்போது சசிகலாவையும் இணைக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியையும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார் இந்த செங்கோட்டையன். ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு கட்சியினுடைய நலனை எந்த விதத்திலையும் கவனத்தில் கொள்ளாமல், ஏனென்றால் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இப்போ பொதுவில் நிற்கும் எதிரியாக கருதப்படுவது ஸ்டாலினுடைய திமுக. நீங்கள் அதை எதிர்ப்பதற்கு வியூகங்கள் வகுத்து கொடுங்கள், ஆலோசனைகளை கூறுங்கள். இன்றைக்கி இருக்கிற கட்சி அதிமுகன்னு இருக்கிற கட்சிக்கு அதை விட்டுட்டு பழைய ஆட்களை உள்ளே இழுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அதில் எதுவும் விருப்பம் இல்லை. ஆனால் இது ஒரு திமுக ஜெயிக்கிறதுக்கு இவர் மறைமுகமாக உதவுகிறாரோ என்று தான் நினைக்க தோன்றுகிறது. எளிதாக திமுக ஜெயிச்சிடும். அதாவது பழைய ஆட்களை ஒன்று சேருங்கன்னு மட்டும் சொல்லலை, நீங்கள் சேர்க்கலைன்னா நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருன்றாரு. எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. இந்த முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு சில அறிவு வேண்டும். அந்த அறிவு செங்கோட்டையனை பற்றி அவருடைய பேச்சுக்களை நான் அதிகம் கேட்டதில்லை. அவர் பேசினாரான்னு கூட தெரியல. ஆனால் அவர் சில இதெல்லாம் கொடுக்கும்போது, நேர்காணலாம் கொடுக்கும்போது பார்ப்பேன், இந்த ஆளுக்கு எவ்வளோ ஒரு நீண்ட இதுன்னு சொல்கிறாங்க, ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்றதுன்னு சொல்கிறாங்க, காலி போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவேன். பரவாயில்லை, தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.